போறீங்கன்னா, சிஎஸ்கே வந்து எந்த பவுலர்ஸ இந்த வருஷம் ஐபிஎல் ஆப்ஷன்ல டார்கெட் பண்ண போறாங்க. அவங்கள லிஸ்ட் படி பார்க்கலாமா? இவங்க டார்கெட் பண்ற பவுலர்ஸ் எப்படியெல்லாம் இருக்க போறாங்க, அத பத்தி இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலோட பார்க்க போறீங்க. வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமா வந்து இதில குறிப்பிடுற பிளேயர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி, செகண்ட் பிரையாரிட்டி அது மாரி இருக்கும். ஒவ்வொரு பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கும் தனித்தனி இதுக்கு காரணம் ரீசன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பாருங்க கைஸ். புடிச்சிருந்தா சப்போர்ட்டும் பண்ணுங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு இவங்க டார்கெட் பண்ண போற பேசர்ஸ், அதாவது ஃபாரின் பேசர்ஸ்ல டார்கெட் பண்றது வந்து ஜாஷ் ஹேசல்வுட்ட டார்கெட் பண்ணுவாங்க கைஸ். ஏன்னா ரீசன் என்னன்னா, நம்ம போன வருஷம் ஆப்ஷன்லயும் இவர விட்டுட்டோம். அதனால வந்துட்டு இந்த வருஷம் ஆப்ஷன்ல எப்படியும் ட்ரை பண்ணுவோம் கைஸ். ஏன்னா லாஸ்ட் இயர் மெகா ஆப்ஷன்ல வந்துட்டு ஜாஷ் ஹேசல்வுட் போனவர் தான். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரான்ச்சைஸ்க்கு இன்னும் ரிட்டர்ன்ஸ் குடுக்கல. இந்த வருஷம் மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் குடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன வருஷம் ஐபிஎல்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணல. இந்த வருஷம் ஐபிஎல்லுக்கு வராரு. இவர மஸ்ட்டா ட்ரை பண்ணுவோம் கைஸ். ஏன்னா ஏற்கனவே இருந்திருக்காரு. செம்மையா நம்ம பிட்ச்சுக்கு ஏத்த பவுலர்னா, இவர் ஒரு தரமான பவுலர் ஜாஷ் ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் போல்ட். ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் வேணும். ஓப்பனிங் ஸ்பெல் போறதுக்கு தான் இப்ப பேசர் வேணும். டெத்துல போறதுக்கு ஒரு பவுலர் வந்துட்டாங்க. அவர் டெத்துல இன்னொருத்தர் கூட போறதுக்கு இன்னும் பவுலர்ஸ் வேணும். அவர் வந்து ஓப்பனிங்கும் போட்டுட்டு கடைசி 2 ஓவர் டெத்தும் போடணும். அந்த மாரி ஒரு பவுலர் வேணும். அதுக்கேத்த மாரி 2 பேர் கரெக்ட்டா இருப்பாங்க. ட்ரெண்ட் போல்ட் நல்ல சூட்டபிளான பிளேயர் தான். இவருக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இவரையும் ட்ரை பண்ணுவாங்க சிஎஸ்கே. அடுத்த பிளேயர்ஸ் அடுத்த பார்க்க போற பவுலர் வந்து முகமது ஷமி கைஸ். முகமது ஷமி இவர ட்ரை பண்ணுவாங்கன்னு தான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா, முகமது ஷமி வந்து செம்ம அண்டர்ரேட்டட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமா குடுத்துருக்காரு. இவர் வந்து பயங்கரமான ஸ்பெல் போடக்கூடிய பவுலர் தான். குஜராத் ஜாயண்ட்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்டாரு கைஸ். இவர வந்து நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம் கைஸ். இவருக்கு ஒரு பிட்ட போட்டு இவர எடுக்க தான் பார்ப்போம். இவரு ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. ஓப்பனிங் ஸ்பெல்லுக்கும், டெத் ஓவர்ஸ்க்கும் நம்ம கிரவுண்டுக்கு ஏத்த பவுலர் தான் சொல்லலாம். இவர நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஏர்லியா வந்து சீமா வர பவுலர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு நல்ல எஃபெக்டிவா இருப்பாங்க. இந்த பவுலர தாராளமா ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தா ஆஷனாவும் மஸ்ட்டா போவாங்க கைஸ். ஏன்னா இந்த வருஷம் பயங்கரமா பேட்டிங்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. டிஎம்பிஎல்ல ஓப்பனிங்ல ஆடி சேப்பாக் கிரவுண்ட்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள்னா அது வந்து ஆஷனான்னு சொல்லலாம். நம்ம இது சேப்பாக் கிரவுண்டு, அது இல்லாம ஹோம் கிரவுண்ட் வேற அவருக்கு. சொல்லவே தேவையில்ல. ஆஷ்னாலாம் வந்துட்டாருன்னா பயங்கரமா இருக்க போகுது நம்ம டீமே. எடுப்பாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா இவருக்காக நெறைய பேர் காம்படிஷன் நெறைய ஹெவியா தான் இருக்கும். முகமது ஷமி மற்றும் ஆஷனாக்கெல்லாம் நெறைய பேர் பிட் பண்ணுவாங்க தான். அதையும் மீறி எடுப்பாங்களா இல்லையான்னு பார்த்துரலாம். அடுத்த பிளேயர்ஸ்லாம் யாருன்னா, புவி மற்றும் நட்ராஜன். நட்ராஜன் செம்ம காம்போவா இருப்பாரு நம்ம இதுக்கு வந்தா. ஏன்னா பத்திரனா நட்ராஜனும் காம்போ யோசிச்சு பாருங்களேன். டெத் ஓவர்ஸ்லாம் எவனாலயும் அவ்வளோ சீக்கிரம் ரன்னே அடிக்க முடியாது. அந்த அளவுக்கு 2 பிளேயர்ஸ் வச்சிருக்கோம். தரமான பிளேயர்ஸ். ஒருத்தர் விக்கெட் டேக்கிங் பவுலர், இன்னொருத்தர் நல்லா வந்து எக்கனாமிக்கலா போடுற பவுலர். செம்ம காம்போவா இருக்கும். எடுப்பாங்களான்னு பார்ப்போம் இந்த சிஎஸ்கே. ஏன்னா நட்ராஜனுக்கு போறதுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கு. அடுத்தது பார்த்தா புவி இருக்காரு. புவிய வந்து இப்ப தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புவிக்கு நெறைய பேர் ஆப்ஷனுக்கு போக மாட்டாங்கன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ நம்ப இதுல தான் வந்துட்டு போவாங்க. சிஎஸ்கே தான் போக சான்ஸ்கள் இருக்கு. ரீசன் என்னன்னா, ஒரு அண்டர்ரேட்டட் பவுலர். இப்ப தான் வந்து எஸ்ஆர்எச்சும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவரு வந்து அந்த அளவுக்கு அமௌண்ட்டும் போமாட்டாரு. சிஎஸ்கே மேக்ஸிமம் ட்ரை பண்ண வாய்ப்புகள் இருக்கு கைஸ். எதனால ரீசன் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ஸ்பெல் போறதுக்கு நம்மகிட்ட இப்ப பவுலர் இல்ல. தீபக் சகர் இடத்த வந்து ஒருத்தர் வந்து யுட்டிலைஸ் பண்ணா, இவர் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். ஏர்லியா நம்ம கண்டிஷன் வந்து ஓரளவுக்கு ஸ்விங்கும் கிடைக்கும். நல்லா ஸ்விங் பண்ற பவுலர் தான் புவி. அது இல்லாம டெத் ஓவர்ஸ்ல நல்லா ஸ்லோயரா யூஸ் பண்ற பவுலர். அதனாலேயே இவருக்கும் ட்ரை பண்ணலாம். இவர விட்டா நட்ராஜன் கூட போகலாம் கைஸ். இப்ப வந்துட்டு பார்த்ததெல்லாம் மேக்ஸிமம் ஒரு எல்லாம் ஸ்பின்னர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க சிஎஸ்கே. நூர் அகமட் மற்றும் வைனோ ஹசரங்கா இவங்க 2 பேர தான் நான் மேக்ஸிமம் ஸ்லாட் பண்ணியிருக்கேன். இவங்க 2 பேர மஸ்ட்டா ட்ரை பண்ணுவாங்க. போன வருஷம் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணியிருந்தாங்க ஹசரங்காக்கு. எஸ்ஆர்எச் அதையும் மீறி எடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் ஆப்ஷன்ல மேக்ஸிமம் சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன் ஹசரங்காவ. ஒரு ஆப்ஷனுக்கு வந்தாருன்னா, ஏன்னா ஒரு நல்ல பையா இருப்பாரு. இப்பதான் இன்ஜுரியிலேருந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டு இருக்காரு. திருப்பியும் வந்திருந்தாருன்னா, இவர மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எடுக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா, இவர்ட்ட நல்ல குவாலிட்டியான ஸ்பின் இருக்கு. பயங்கரமான பவுலர் தான். ஆல்ரவுண்டர். பேட்டிங்கும் ப்ளஸ் இருக்கு. இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜா இருக்கும். இவர மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ண தான் பார்ப்போம் கைஸ். அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா, நூர் அஹ்மத். நூர் அஹ்மத் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரான்ச்சைஸ் கிட்ட விளையாடிட்டு தான் இருக்காரு. டிஎஸ்கே டீம்ல இருக்காரு கைஸ். அது இல்லாம இவர் வந்து நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா, ரஷீத் கான் வந்து ரைட் ஹேண்ட்ல போடுற மாரி இவர் லெஃப்ட் ஹேண்ட்ல போடுறாரு. இப்ப ஜிடிய வந்து இவர ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்பன்னா யோசிச்சு பாருங்க. இவர் வந்து ஒரு ஃபியூச்சருக்கு கூட வச்சுக்கலாம். ஏன்னா, இவர ரீடெயின் பண்ணா பயங்கரமா போவாரு கைஸ். யோசிச்சு பாருங்க. இவர் வந்து பயங்கர பொட்டன்ஷியல் இருக்க பிளேயர். ரஷீத் கான் மாரி லெஃப்ட் ஹேண்டர்ல போடுறாரு. ஆனா என்னன்னா,
லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் பட் டேலண்ட் இருக்குது கைஸ். ஸோ பாருங்கள், இவரை வந்து சிஎஸ்கே எடுத்தாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் மாதிரி போடுவார் கைஸ். ஸோ இவர் வந்து பயங்கரமாக பவுலர் இருக்க போகிறாரு. ஸோ பார்ப்போம் இந்த டீம் எடுக்க போகிறாங்க. மேக்ஸிமம் இவங்க 2 பேரை சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்க கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் பவுலர்ஸ். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பின்னர்ஸ்லாம் மேக்ஸிமம் சிஎஸ்கே ட்ரை பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் ஸ்பின்னர்ஸ்னாலே பாப் டைம் ஸ்பின்னர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க, மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க. மிச்சப்படி எல்லாம் ஆல்ரவுண்டர்ஸாக இருக்க மாதிரி ஸ்பின்னர்ஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கிறது தான் மேக்ஸிமம் வந்து நம்ம டீம் வந்து குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு காரணமே அப்படி தான். நம்ம அப்படி தான் எடுத்துகிட்டும் போவோம். ஸோ அது மாதிரி தான் பாப் டைமில் போடுற பவுலர்ஸ் மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ இவங்கெல்லாம் எடுக்க மாட்டோம் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் மேலும் வீடியோஸ் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மிச்சப்படி அவ்வளோதான்.